ஒரு முஸ்லிமின் வாழ்வில் திக்ரின் அவசியமும் அதன் பயன்பாடுகளும் என்ற தலைப்பில் ஓரிரு செய்திகளை உங்களோடு பரிமாறிக்கொள்ளலாம் என்று விரும்புகிறேன். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, ஒரு முஸ்லிமுடைய வாழ்வு என்பது எப்போதும் அல்லாஹுடைய நினைவோடு அவனுடைய ஞாபகத்தோடு அமைந்திருக்க வேண்டும் என்பதை நாம் எல்லாம் உணர்ந்திருக்கிறோம். அல் குர்ஆனிலே அல்லாஹு தாலா ஏராளமான வசனங்களிலே அவனை நினைவு கூறுமாறு, திக்ர் செய்யுமாறு எங்களுக்கு ஏவி இருக்கிறான். ஃபத்குரூனி அத்குருக்கும், நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள், திக்ர் செய்யுங்கள், நான் உங்களை நினைவு கூறுகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். வேறு சில வசனங்களில் வத்குருல்லாஹ திக்ரன் கதீரா, அதிகமாக அல்லாஹுவை நீங்கள் திக்ர் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். மேலும் சில வசனங்களிலே திக்ர் செய்யக்கூடிய மனிதர்களுக்கு அல்லாஹு தாலா மிகப்பெரிய கூலிகளை தயார் செய்து வைத்திருக்கிறான் என்றும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட குறிப்பிடுகிற போது, மஸலுல்லதி யذ்குரு ரப்பஹு வல்லதி லா யذ்குரு ரப்பஹு மஸலுல் ஹய்யி வல் மய்யித், அல்லாஹுவை திக்ர் செய்து வாழக்கூடிய ஒரு மனிதனுக்கு அவனுடைய திக்ர் இல்லாமல் வாழக்கூடிய மனிதனுக்கும் இடையிலான உதாரணம் உயிர் உள்ளவனையும் உயிரற்றவனையும் போன்றவன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இங்கு எதை புரிந்து கொள்கிறோம் என்றால், திக்ரோடு வாழ்கிற ஒரு மனிதன் உயிருள்ள ஒரு மனிதனாக பார்க்கப்படுகிறார். திக்ரோடு வாழ்கிற ஒரு மனிதனுடைய வாழ்வு உயிரோட்டமான ஒரு வாழ்வாக இருக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். இங்குதான் ஏன் அல்லாஹு தாலா இந்த திக்ரை செய்யுமாறு, திக்ரோடு வாழுமாறு எங்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக நாங்கள் எந்த ஒரு வணக்கத்தை அல்லது இபாதத்துக்களை நிறைவேற்றுகிற போதும் அதற்கு பின்னால் இருக்கின்ற தாத்பரியங்களை, அந்த வணக்கத்துக்கு பின்னால் மறைந்திருக்கின்ற நுணுக்கங்களை, ரகசியங்களை நாம் அறிந்து விளங்கி செயல்படுகிற போது அதை நாம் உயிரோட்டமாகவும் செய்ய முடியும், உண்மையான பிரயோசனத்தை, பயன்களையும் நாங்கள் அடைந்து கொள்ள முடியும். உதாரணத்துக்கு நாங்கள் தொழுகையை எடுத்துக்கொண்டால், தொழுகையை நாம் வெறும் சடங்காக, ஒரு கடமைக்காக என்று மாத்திரம் செய்யாமல், அந்த தொழுகை என்னுள் ஏற்படுத்த வேண்டிய மாற்றங்களை நினைவு கூர்ந்து அந்த தொழுகையின் உண்மையான தாத்பரியத்தை விளங்கி நாம் அதை நிறைவேற்றுகிற போது அந்த தொழுகை நமக்குள் மாற்றத்தையும் ஏற்படுத்தும். அந்த தொழுகையின் மூலமாக கிடைக்க வேண்டிய உயர்ந்த பயன்களும் எங்களுக்கு கிடைக்கும். அது போன்றுதான் திக்ர் என்பது. திக்ர் என்பதை அல்லாஹு தாலா ஏன் ஒரு இபாதத்தாக, ஒரு வணக்கமாக எங்களுக்கு அங்கீகரித்திருக்கிறான், அதை செய்யுமாறு எங்களுக்கு சொல்லி இருக்கிறான் என்பதை நாம் அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. அதை புரிகிற போதுதான் நாம் அதை எந்தளவு தூரம் கடைபிடிக்க வேண்டும் என்பதையும், எந்தளவு தூரம் அது நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு அவசியமானது என்பதையும், நம்முடைய வாழ்க்கையினுடைய பாதுகாப்பிற்கு அது எந்தளவு தூரம் அத்தியாவசியமானது என்பதையும் நாம் அதை புரிந்து கொள்ள எங்களால் முடியும். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, பொதுவாக நாம் உலகத்தில் வாழ்கிற போது நமக்கான சில பாதுகாப்பு ஏற்பாடுகளை, ஆரோக்கியமாக வாழ்வதற்கு, வசதியாக வாழ்வதற்கு, நோய் நொடிகள் இல்லாமல் வாழ்வதற்கு என்று சில சட ரீதியான ஏற்பாடுகளையும் பாதுகாப்புகளையும் நாம் செய்து வாழ்கிறோம். ஒருவர் அவருடைய வாகனம் விபத்துக்கள் ஏற்பட்டு விடாமல் இருப்பதற்காக காப்புறுதி செய்து கொள்கிறார். அவருடைய வாழ்நாளில் ஏதாவது ஆபத்துக்கள் நேர்ந்து விடாமல் பல பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்கிறார். நாம் நம்முடைய வீடுகளில் எந்த பாதிப்புகளும் ஆபத்துகளும் ஏற்பட்டு விடாமல் நல்ல பாதுகாப்புக்கான ஏற்பாடுகளை நம்முடைய வீடுகளில் செய்து கொள்கிறோம். ஆனால் சில போது அதையும் தாண்டி நாம் சில நெருக்கடிகளை, சவால்களை எதிர்கொள்கிறோம். ஆனால் உண்மையில் திக்ர் என்பதை பொறுத்தவரையில் நாம் செய்யக்கூடிய இந்த திக்ர்கள் இருக்கிறதே, இது உண்மையில் அடிப்படையில் எங்களுக்காக நாங்கள் செய்து கொள்கின்ற ஒரு சிறந்த பாதுகாப்பு, ஒரு சிறந்த காப்புறுதி, சிறந்த ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு என்பதை இந்த திக்ர்களுக்கு பின்னால் இருக்கின்ற சில ரகசியங்கள் மூலமாக நாங்கள் புரிந்து கொள்ளலாம். பொதுவாக இந்த திக்ர்களை நாம் பொதுவாக நோக்கிற போது மிகச்சிறந்த திக்ர் என்று சொல்கிற போது அது அல்லாஹுடைய கலாமாகி அல் குர்ஆனாக இருக்கிறது. திக்ர்களிலே அஃலலு திக்ர்,
மிகச்சிறந்த திக்ர் அல்லாஹு தாலாவுடைய கலாம். அவனுடைய குர்ஆனை ஓதுவதுதான் அவனை நினைவு கூறுவதற்குரிய, அவனை திக்ர் செய்வதற்குரிய மிகச்சிறந்த ஒரு வழியாக இருக்கிறது. அந்த குர்ஆனை ஓதுகிற போது ஒவ்வொரு எழுத்திற்கும் அல்லாஹு தாலா நன்மைகளை பதிவு செய்கிறான். அதேவேளை குர்ஆனில் இருக்கின்ற மிக முக்கியமான சூறாக்களை ஓதுகிற போது அல்லாஹு தாலா எங்களுக்கும் நாம் வாழ்கிற இல்லங்களுக்கும் அல்லாஹ் பாதுகாப்பை தருகிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இக்ரஊ சூரத்தல் பக்ரா, சூரா பக்ராவை நீங்கள் ஓதுங்கள். ஃபஇன்ன ஷைத்தான யன்ஃபர்ரு மினல் பைத்தில்லதி துக்ரஉ ஃபீஹி சூரத்துல் பக்ரா, எந்த வீட்டில் சூரத்துல் பக்ரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டில் இருந்து ஷைத்தான் விரண்டோடுகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்கு இந்த சூரத்துல் பக்ரா வெறுமனே எங்களுக்கு நன்மையை மாத்திரம் ஈட்டி தரவில்லை. அந்த சூரா பக்ராவில் இருக்கின்ற ஆயத்துக்களை, வசனங்களை பாராயணம் செய்வதன் ஊடாக மாத்திரம் நமக்கு நன்மை கிடைக்கவில்லை. அதற்கு பின்னால் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு, ஒரு மிகச்சிறந்த நன்மை எங்களுடைய வீடுகளுக்கான பாதுகாப்பு. கடந்த காலங்களில் நம்முடைய வீடுகளுக்கு பாதுகாக்க வேண்டும் என்று பல ஷிர்கான நடைமுறைகளை பின்பற்றி வந்த சமூகம் நம்முடைய சமூகம். இன்றும் அதனுடைய எச்ச சொச்சங்கள் சமூகத்திலே இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். வீடுகளுக்கு சென்றால் வீட்டினுடைய 4 உள் மூலைகளிலும் போத்தல்களிலே ஏதோ ஒன்றை எழுதி அதை ஆணிகளிலே அடித்து தொங்க விடுகின்ற வளமை இருந்தது, இப்போதும் இருக்கிறது. அது மூலமாக அந்த வீட்டிற்கு ஏதாவது ஆபத்துக்கள் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்கான ஒரு ஏற்பாடாக அது செய்யப்பட்டு வந்தது. ஆனால் அது ஒரு ஷிர்கான நடைமுறை என்று தெரிந்த போது அதிலிருந்து நாம் விடுபட்டோம். ஆனால் இந்த ஷிர்கான நடைமுறைகள் இல்லாமல் அல்லாஹுடைய வசனங்களை ஓதுவதன் ஊடாக அல்லாஹ் எந்த ஷைத்தானில் இருந்து, எந்த கெட்ட ஜின்களில் இருந்து நாங்கள் பாதுகாப்பை எதிர்பார்த்தோமோ அந்த பாதுகாப்பை அவனுடைய வேதத்தை ஓதுவதன் ஊடாக அல்லாஹு தஆலா வழங்குகிறார். இன்றைக்கும் பல வீடுகளிலே சில அசம்பாவிதங்கள் நிகழ்கிற போது அல்லது அந்த வீடுகளிலே சில அசாதாரண நடத்தைகளை அங்கிருக்கின்ற ஒருவரோ அல்லது பலரோ வெளிப்படுத்துகிற போது அந்த சூரா பக்ரா அந்த வீடுகளில் ஓதப்பட்டு அவர்களுக்கு இருக்கின்ற அந்த பிணியும் சவால்களும் இல்லாமல் போன நிறைய சம்பவங்களை நாம் அனுபவ ரீதியாக கண்டிருக்கிறோம். எனவே அல்லாஹுடைய திக்ரின் மூலம் நமக்கு கிடைக்கின்ற மிக முக்கியமான பயன் ஒரு மிகச்சிறந்த பாதுகாப்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதில் மிகச்சிறந்த திக்ராக அடையாளப்படுத்தப்படுவது நாம் அல்லாஹுடைய கலாமாகிய அல் குர்ஆனை ஓதுவது. எனவே தினமும் அல் குர்ஆனில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை ஏனும் தொடர்ந்தும் எங்களுடைய வீடுகளில் நாங்கள் ஓதி வருவது எங்களுடைய வீட்டில் பாதுகாப்புக்காக நாம் செய்கிற ஒரு சிறந்த ஏற்பாடு என்பதை நாம் அடிப்படையில் புரிய. அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இதே போன்றுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட தம்முடைய சஹாபாக்களுக்கு இந்த திக்ரினுடைய நன்மையை, அவசியத்தை, அதனுடைய முக்கியத்துவத்தை பல சந்தர்ப்பங்களிலே அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரிய வைத்திருக்கிறார். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் கூட அவனுடைய சிறந்த அடியார்களை பற்றி பேசுகிற போது அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான், அல்லதீன யذ்குரூன கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம், அவர்கள் அல்லதீன யذ்குரூனல்லாஹ கியாமன் நின்றவர்களாகவும், வ குஊதன் உட்கார்ந்தவர்களாகவும், வ அலா ஜுனூபிஹிம் அவர்கள் தங்களுடைய விலாப்புறங்களின் மீது சாய்ந்தவர்களாகவும் அவனை திக்ர் செய்பவர்களாக இருப்பார்கள் என்று. எனவே திக்ர் செய்வது என்பதற்கு குறிப்பிட்ட அமைப்பு, குறிப்பிட்ட விதம் என்பதல்ல. அவர் நிற்கின்ற போதும், இருக்கின்ற போதும், உறங்குகிற போதும் அல்லாஹுவை திக்ர் செய்ய முடியும் என்பதை அல்லாஹு தஆலா அவனுடைய குர்ஆனுடைய வசனத்தின் ஊடாக எங்களுக்கு தெளிவுபடுத்தும். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இது போன்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த திக்ரினுடைய அவசியத்தை தெளிவுபடுத்துகிற போது சஹாபாக்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில வரலாறுகளின் ஊடாக அவர்களுக்கு தெளிவுபடுத்தியிருப்பதை பார்க்கிறோம். முதலாவது, இந்த திக்ர் ஒரு மனிதனுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்பதை பின்வரக்கூடிய ஹதீஸிலே நாங்கள் பார்க்கலாம்.
திருமீதியிலே இடம்பெறக்கூடிய ஒரு செய்தியிலே அல் ஹாரிஸ் அல் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து ஒரு சந்தர்ப்பத்திலே பின்வருமாறு சொல்கிறார். ஒரு முறை யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், வரலாற்றிலே அல்லாஹு தஆலாவால் அனுப்பப்பட்ட நபிமார்களுடைய தொடரிலே யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா நபியாக அனுப்பி அவர்களுக்கு 5 கட்டளைகளை அல்லாஹு தஆலா வழங்கினார். 5 கட்டளைகளை அல்லாஹு தஆலா வழங்கி அந்த 5 கட்டளைகளையும் பனு இஸ்ரவேலர்களுக்கு கூறுமாறும் அவர்கள் அதை கொண்டு அமல் செய்யுமாறும் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கட்டளையிட்டான். யார் ஊடாக? யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஊடாக. ஆனால் நபி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த 5 கட்டளைகளை அந்த பனு இஸ்ரவேலர்களுக்கு எடுத்து கூறுவதிலே சற்று தாமதித்தார்கள். அவசரமாக அதை அவர்கள் மக்களுக்கு கூறவில்லை. இதை அவதானித்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஒரே காலத்திலே நபிமார்களாக வாழ்ந்தவர்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே சொன்னார்கள், அல்லாஹு தஆலா உங்களுக்கு 5 கட்டளைகளை பனு இஸ்ரவேலர்களுக்கு கூறுமாறு கட்டளையிட்டிருக்கும் போது நீங்கள் அதை கூறாமல் தாமதித்துக் கொண்டு வருகிறீர்கள். எனவே அதை நான் அவர்களுக்கு சொல்லவா அல்லது நீங்கள் அவர்களுக்கு சொல்கிறீர்களா என்று கேட்டார். இதை கேட்ட யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், வேண்டாம், நீங்கள் எனக்கு முன்னர் என்னை முந்தி இதை அவர்களுக்கு சொன்னால் நான் இதை விட்ட காரணத்தினால் ஒன்றில் பூமியிலே சுரிவாங்கப்படலாம் அல்லது அல்லாஹு தஆலா என்னை தண்டிக்கலாம் என்று நான் பயப்படுகிறேன். நீங்கள் எனக்கு முன்னால் இதை அவர்களுக்கு கூறிவிடாதீர்கள் என்று சொல்லிவிட்டு உடனடியாக அந்த 5 கட்டளைகளை பற்றி பனு இஸ்ரவேலர்களுக்கு அறிவிப்பதற்காக பைத்துல் மக்திஸிலே அவர்கள் எல்லோரையும் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒன்று சேர்த்தார்கள். பனு இஸ்ரவேலர்கள் எல்லோரையும் பள்ளிவாயிலே ஒன்று சேர்த்து அவர்கள் பள்ளிவாயில் முழுவதுமாக நிரம்பிவிட்டது. எல்லோருமே பள்ளிவாயிலுக்கு வந்து பள்ளிவாயில் முழுவதுமாக நிரம்பிவிட்டது. இப்போது யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களை பார்த்து, அல்லாஹு தஆலா எனக்கு 5 கட்டளைகளை கூறுமாறு சொல்லி இருக்கிறான் என்று கூறிவிட்டு அந்த 5 விடயங்களையும் சொன்னார்கள். முதலாவது, அன் தஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ. முதலாவது உங்களுக்கு வழங்கப்படுகின்ற கட்டளை, அல்லாஹுவை மாத்திரம் நீங்கள் வணங்க வேண்டும், அவன் அல்லாத எவருக்கும் நீங்கள் இணை வைத்து விடக்கூடாது. இது முதலாவதாக அவர்கள் சொன்ன கட்டளை. அல்லாஹுக்கு மாத்திரம் நீங்கள் வணங்க வேண்டும், அல்லாஹுவை மாத்திரம் நீங்கள் ரப்பாக ஏற்று நடக்க வேண்டும், அவன் அல்லாத யாரையும் அவனுக்கு இணையாக ரப்பாக ஏற்றுக்கூடக் கூடாது, இணை வைத்து விடக்கூடாது என்று முதலாவது கட்டளையை சொல்லிவிட்டு அந்த இணை வைப்பினுடைய பாரதூரத்தை அவர்களுக்கு ஒரு உதாரணத்தினூடாக விளங்கப்படுத்தினார். எப்படி சொன்னார்கள் என்றால், அல்லாஹுக்கு ஒரு மனிதர் இணை வைக்கிறார் என்றால் அவர் எப்படியான ஒரு உதாரணத்துக்கு ஒப்பாகிறார் என்றால், ஒரு மனிதர் தன்னுடைய சொந்த நிதியிலிருந்து, தன்னுடைய சொந்த தூய்மையான பணத்திலே இருந்து ஒரு அடிமையை விலைக்கு வாங்குகிறார். விலைக்கு வாங்கி தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து வந்து அவரிடத்திலே, இதோ என்னுடைய வீடு இருக்கிறது, இதோ என்னுடைய பணிகள் இருக்கின்றன, இங்குதான் நீங்கள் உங்களுடைய பணிகளை செய்ய வேண்டும் என்று அந்த அடிமைக்கு அவர் கட்டளையிடுகிறார். தன்னுடைய பணத்தில், தான் சொந்தமாக உழைத்த பணத்தில் ஒரு அடிமையை வாங்கி வந்து அந்த அடிமையிடம் வீட்டை காட்டி, இதோ நீங்கள் செயல்பட வேண்டிய, பணியாற்ற வேண்டிய இடம் என்று சொல்லி இருக்க, அந்த அடிமை தன்னை பணம் கொடுத்து விலைக்கு வாங்கிய அந்த எஜமானரை விட்டுவிட்டு வேறொரு மனிதருக்கு தன்னுடைய காரியங்களை செய்பவரை போன்றவர் என்று சொன்னார். அல்லாஹு தஆலா ஒரு மனிதனை படைத்து அவனுக்குரிய எல்லா வசதி வாய்ப்புகளையும் வழங்கி இருக்கத்தக்க அவனை விட்டுவிட்டு இன்னொருவரை ரப்பாக ஏற்று ஒரு ஆள் வணங்குகிறார் என்றால், அவனுக்கு இணை வைக்கிறார் என்றால், அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு அம்சமோ அது போன்றுதான் ஒரு செல்வந்தர் தன்னுடைய பணத்தில் ஒரு அடிமையை விலைக்கு வாங்கி அவர் என்ன வேலைகளை செய்ய வேண்டும் என்றும் அவருக்கு அறிவுறுத்தியதற்கு பின்னால் அவர் தன்னுடைய சொந்த எஜமானை விட்டுவிட்டு வேறொருவருக்காக வேலை செய்கிறார். இவரை போன்றவர்தான் என்று அந்த இணை வைப்பினுடைய பாரதூரத்தையும் அவருக்கு விளங்கப்படுத்தி அந்த பனு இஸ்ரவேலர்களுக்கு விளங்கப்படுத்தி காட்டினார்கள். இரண்டாவது சொன்னார்கள்,
வ இன்னல்லாஹ அமரக்கும் பிஸ்ஸலாஹ். அல்லாஹு தஆலா உங்களுக்கு இரண்டாவது சொல்கின்ற கட்டளை, நீங்கள் தொழுகையை நிறைவேற்று. அல்லாஹு தஆலா பனு இஸ்ரவேலருக்கு வழங்கிய இரண்டாவது கட்டளை, நீங்கள் தொழுமாறு அல்லாஹு தஆலா உங்களை கட்டளை இடுகிறான். ரைட். நீங்கள் தொழுதால், அவனை முன்னோக்கி நீங்கள் தொழுவதற்காக நின்று விட்டால் அங்குமிங்குமாக திரும்பி பார்க்காது. ஃபஇதா ஸல்லைதும் ஃபலா தல்தஃபிது. ஏனென்றால் ஃபஇன்னல்லாஹ யன்ஸப்பு வஜ்ஹஹு லிவஜ்ஹி அப்திஹி ஃபீ ஸலாத்திஹி மாலம் யல்தஃபித். ஒரு அடியான் தன்னுடைய முகத்தை தன்னுடைய ரப்பை நோக்கி திருப்பி வைத்துக் கொண்டிருக்கும் காலமெல்லாம் அல்லாவும் தன்னுடைய முகத்தை அவன் வைக்கும் திருப்பி கொண்டிருக்கிறான். எனவே நீங்கள் தொழுகையை நிறைவேற்றினால் உங்களுடைய முகங்களை அங்குமிங்குமாக திருப்பிக் கொள்ளாதீர்கள். அவனை முன்னோக்கி உள்ளச்சத்தோடு உங்களுடைய தொழுகையை நிறைவேற்றுங்கள். இது இரண்டாவது அல்லாஹ் உங்களுக்கு சொல்லக்கூடிய கட்டளை என்று சொன்னார். மூன்றாவது சொன்னார்கள், வஆமுருக்கும் பிஸ்ஸியாம். உங்களுக்கு அல்லாஹு தஆலா மூன்றாவதாக இட்டிருக்கின்ற கட்டளை, நீங்கள் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள். பனு இஸ்ரவேலர்கள் அவர்களுடைய காலத்திலும் நோன்பு ஒரு கடமையாக இருந்திருக்கிறது என்பதை இந்த ஹதீஸ் சொல்கிறது. வஆமுருக்கும் பிஸ்ஸதகா. அந்த நோன்புடைய சிறப்புகளையும் அவர்களுக்கு தெளிவுபடுத்திவிட்டு நான்காவதாக அவர்களுக்கு சொன்னார்கள் வஆமுருக்கும் பிஸ்ஸதகா. நீங்கள் சதகா செய்யுங்கள், தர்மம் செய்யுங்கள். தர்மம் செய்வதையும் அல்லாஹு தஆலா உங்களுக்கு கட்டளையாக இட்டிருக்கிறான் என்று சொல்லிவிட்டு அந்த சதகாவினுடைய நன்மையை, சதகாவினுடைய அந்தஸ்தை அவர்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். எப்படி தெளிவுபடுத்துகிறார்கள் என்றால், ஒரு மனிதர் ஓரிடத்திலே கைதியாக பிடிக்கப்பட்டிருக்கிறார். ஒரு மனிதர் கைதியாக பிடிபட்டால் அவர் அந்த கைதியாக பிடிபட்டதனால் அவருடைய கைகளெல்லாம் கழுத்து வரை கட்டப்பட்டு அவரை கொலை செய்வதற்காக முன்னிறுத்தப்படுகிற அளவுக்கு அவர் பிடிக்கப்பட்டிருக்கிறார். இப்போது அவர் சொல்கிறார், நான் என்னிடத்தில் இருக்கின்ற சொத்து செல்வங்கள் எல்லாவற்றையும் கொடுக்கிறேன், என்னை நீங்கள் விடுதலை செய்யுங்கள் என்று சொல்வது போலதான் ஒரு மனிதர் சதகா செய்வதன் ஊடாகவும் அவருக்கு விடுதலை கிடைக்கிறது, நன்மைகள் கிடைக்கிறது என்று சதகாவினுடைய தாத்பரியத்தையும் அதனுடைய பெருமானத்தையும் சொல்லி காட்டினார். பிறகு சொன்னார்கள், வஆமுருக்கும் அன் தذ்குருல்லாஹ். ஐந்தாவது சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹுவை திக்ர் செய்யுங்கள். இதுதான் இங்கு நாங்கள் பேச வேண்டிய விஷயம். பனு இஸ்ரவேலர்களுக்கு அவர்கள் 4 கட்டளைகளை கூறிவிட்டு ஐந்தாவதாக அவர்களுக்கு சொன்ன கட்டளை அல்லாஹுவை திக்ர் செய்யும். திக்ர் என்று நாங்கள் சொல்கிறோம். அந்த திக்ரினுடைய மகத்துவம், அந்த திக்ரினுடைய பெருமானம், அந்த திக்ரினுடைய அந்தஸ்து என்ன என்பதை யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பனு இஸ்ரவேலர்கள் சொல்கிறார். எப்படி சொல்கிறார்கள்? ஃபஇன்ன மிஸ்ல ذلك கமஸலி ரஜுலின் ஹரஜல் அதுவு ஃபி அஸ்ரிஹி சிராஆ. ஒரு மனிதர் அவரை ஒரு எதிரி துரத்தி கொண்டு ஓடி வருகிறார். வேகமாக ஒரு மனிதரை அவருடைய எதிரி துரத்தி கொண்டு ஓடி வருகிறார். ஓடி வருகிற போது அவர் அப்படியே அவனிடமிருந்து தப்பிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, தப்பித்துக் கொள்வதற்காக ஓடி சென்று ஒரு பாதுகாப்பான கோட்டைக்குள் நுழைந்து ஒளிந்து கொள்கிறார். ஹத்தா இதா அத்தா அலா ஹிஸ்னின் ஹசீனின் ஃபஅஹ்ரஸ நஃப்ஸஹு மின்ஹும். அந்த எதிரிகளிடம் இருந்து ஒரு பாதுகாப்பான கோட்டைக்குள் நுழைந்து அவர் ஒளிந்து பாதுகாப்பு பெற்றுக்கொள்ளும். இது போன்றுதான் ஒரு மனிதர் அல்லாஹுவை திக்ர் செய்வதும் என்று யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், கதாலிகல் அப்து லா யுஹ்ரிஸு நஃப்ஸஹு மினஷ் ஷைத்தானி இல்லா பிதிக்ரில்லா. இப்படித்தான் ஒரு மனிதனும் ஷைத்தானிடம் இருந்து பாதுகாப்பு பெறுவதாக இருந்தால் அல்லாஹுடைய திக்ரின் மூலமாகவே அன்றி அவனால் பாதுகாப்பு பெற முடியாது என்று இங்கு நாங்கள் மிக தெளிவாக விளங்கி. ஓர் எதிரி தன்னை துரத்தி கொண்டு வேகமாக ஓடி வருகிறார். அவர் அவனிடமிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக ஒரு பாதுகாப்பான கோட்டைக்குள் நுழைந்து தன்னை தற்காத்துக் கொள்கிறார். இது போன்றுதான் ஷைத்தான் ஒரு மனிதனை வழிகெடுப்பதற்கும் ஒரு மனிதனை தவறின்பால்
வீழ்த்தி விடுவதற்கும் அவனுக்கு ஏதாவது நோவினைகள் தொந்தரவுகளை செய்வதற்கும் அவன் தொடர்ந்தும் வேகமாக செயல்பட்டு கொண்டே இருக்கிறான். இதில் இருந்து அவன் பாதுகாப்பு பெறுவதாக இருந்தால் அவனுக்கு இருக்கின்ற ஒரே ஒரு பாதுகாப்பு வழி திக்ருல்லாஹ், அல்லாஹுடைய திக்ர் என்பதை யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம்முடைய சமூகத்தாருக்கு சொல்லி காட்டுகிறார். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இங்கு திக்ரினுடைய உண்மையான பெருமானத்தை, அந்தஸ்தை எங்களால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கிறது. திருமிதியிலே ஆதாரபூர்வமாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். எனவே முதலாவது இந்த திக்ருலால் கிடைக்கின்ற பிரயோசனம் ஷைத்தானுடைய தீங்கில் இருந்து நாங்கள் பாதுகாப்பு பெறும். மனிதனுடைய தீங்குகளில் இருந்து நாம் பாதுகாப்பு பெறலாம். அது எங்களுடைய கண்களுக்கு தெரியும், அது இலகுவாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆனால் ஷைத்தான் எங்களுடைய கண்களுக்கு புலப்படாத, எப்படி, எங்கு, எந்த நேரத்தில், என்ன சூழ்ச்சியை, எவ்வாறான உருவில், வடிவில் அதை அவன் செய்து கொண்டிருக்கிறான் என்பதை எங்களுக்கு யூகித்து அறிந்து கொள்ள முடியாது. அப்படியா இருந்தால் எப்படி அவனிடமிருந்து நாம் பாதுகாப்பு பெறுவது? அதற்கான முற்கூட்டிய பாதுகாப்பு ஏற்பாடு என்ன, அதற்குரிய உத்தரவாதம் என்ன என்றால் அதற்கு இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி இருக்கிற மிக அழகான வழிகாட்டல் தான் இந்த திக்ருல்லாஹ், அல்லாஹுடைய திக்ர். எனவே இந்த திக்ரை நாங்கள் பல வகைகளாக பிரிக்கலாம். பொதுவான திக்ர்கள் என்றும், சந்தர்ப்பங்களில் ஓத வேண்டிய திக்ர்கள் என்றும், காலை மாலை திக்ர்கள் என்றும் நாங்கள் வகைப்படுத்தலாம். பொதுவாக எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஓத வேண்டிய திக்ர்கள் இருக்கின்றன. அதற்கு நேர, கால, இட வேறுபாடுகள் கிடையாது. அந்த திக்ருகளை நாம் எப்போதும் செய்து கொண்டே இருக்கலாம். இன்னும் சில இருக்கின்றன, அந்தந்த சந்தர்ப்பங்களின் போது நாங்கள் ஓத வேண்டிய திக்ர்கள். அது ஒன்று தூங்குகிற போது, தூங்கி எழும்புகிற நேரம், நாம் கழிவறைகளுக்குள் நுழையும் போது அல்லது வெளிவரும் போது, பள்ளிவாயலுக்குள் நுழையும் போது, வெளிவரும் போது, ஆடை அணியும் போது, அது போன்று நாம் உணவருந்துகிற போது என்று அந்தந்த சந்தர்ப்பங்களின் போது ஓத வேண்டிய பிரார்த்தனைகள் திக்ர்கள். மூன்றாவது ஒரு பகுதி இருக்கிறது, அவை காலை மாலை திக்ர்கள். காலையில் நாம் செய்கின்ற அந்த காலை ஔராதுகள் என்று சொல்வோம், அதுகாரு சபாஹி வல் மசா. காலை மாலை ஔராதுகள் என்பது அன்றைய நாளிற்கான ஒரு சிறந்த பாதுகாப்பு. மாலையில் நாம் ஓதுகிற அந்த திக்ருகள் விடியும் வரை எங்களுக்கான பாதுகாப்பு. எனவே அந்த திக்ருகள் என்பது எங்களுக்காக நாம் செய்து கொள்கின்ற ஒரு காப்புறுதி, ஒரு பாதுகாப்பு என்ற ஒரு புரிதல் நமக்கு கண்டிப்பாக வர வேண்டும். உதாரணத்திற்கு, இரவில் நாம் தூங்குகிற போது எங்களுடைய வீடுகளை நாம் இறுக்கமாக பூட்டிக் கொள்கிறோம். ஏதாவது சிறிய பூச்சி புழுக்களாக இருந்தாலும் அது வீட்டுக்குள் வந்துவிடக் கூடாது என்பதற்காக கதவின் ஓரங்களை கூட ஏதாவது ஒன்றை வைத்து மறைத்து நாம் தூங்குகிறோம். ஏன்? முழுக்க பாதுகாப்பான ஏற்பாடுகளை செய்துவிட்டுத்தான் தூங்குகிறோம். ஆனால் அதையும் மீறி சில ஆபத்துக்கள் அவ்வப்போது எங்களுக்கு வரலாம். ஆனால் உண்மையில் அந்த ஆபத்துக்களில் இருந்தும் பாதுகாப்பதற்கான ஒரு ஏற்பாடு நமக்கு கண்டிப்பாக தேவை. அதுதான் அல்லாஹுடைய திக்ர். அல்லாஹுவை நாங்கள் திக்ர் செய்வது, அதன் ஊடாகவே எங்களுக்குரிய பாதுகாப்பு என்பது உத்தரவாதப்படுத்தப்படுகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். குறிப்பாக சில முக்கியமான திக்ர்களையும் அந்த திக்ர்களுடைய பலன்களையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இந்த திக்ருடைய முக்கியத்துவத்தை, இதனுடைய பெருமானத்தை நாங்கள் விளங்கிக் கொள்வது. சஹீஹுல் புகாரியிலே இடம்பெறக்கூடிய ஒரு நபிமொழியிலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை ஜகாத்துல் ஃபித்ர், ரமலான் மாதத்திலே சேகரிக்கப்படுகின்ற ஜகாத்துல் ஃபித்ரை பாதுகாக்கின்ற பொறுப்பை என்னை ஒப்படைத்தார். ஜகாத்துல் ஃபித்ர் பள்ளிவாயிலே சேகரித்து வைக்கப்பட்டிருக்கிறது, அதை பாதுகாக்கின்ற பொறுப்புக்கு என்னை நியமித்தார்கள். நான் ஒரு நாள் இரவிலே அதை பாதுகாத்து கொண்டிருக்கிற போது ஒருவர் வந்து அந்த உணவுகளை எல்லாம் அள்ளி கொண்டிருக்கிறார். பள்ளிக்குள்ள நான் பாதுகாத்து கொண்டிருக்கும் போது ஒரு ஆள் வந்து அந்த உணவுப் பொருள்களை அள்ளுகிறார். நான் உடனடியாக சென்று அவரை ஆளை பிடிச்சிட்டு சொன்னேன், நான் உன்னை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல கொண்டு போறேன். அவர் சொன்னாரு, இன்னி முஹ்தாஜுன் வ அலைய இயாலுன் வலி ஹாஜத்துன் ஷதீதா. அவர் சொன்னார், எனக்கு குடும்பம் எல்லாம் இருக்கு, நான் ஒரு ஏழை, வசதி இல்லை, எனக்கு தேவைகள் இருக்குது, அதால தான் நான் இதை எடுக்கேன் என்று
அவர் பரிதாபப்பட்டு தன்னுடைய கஷ்டத்தை முறையிட்ட உடனே நான் அவரை விட்டுட்டேன். அடுத்த நாள் காலையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல போனேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அபூ ஹுரைராவே, மா ஃபஅல அஸீருக்கல் பாரிஹா, இரவு ஒரு ஆளை நீங்க பிடிச்சிங்களே அவர் நிலைமை என்னன்னு கேட்டார். இப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அது தெரிய வந்து, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைரா கிட்ட கேட்கிறாங்க, இரவு பள்ளியில ஒரு ஆள் உணவுப் பொருள்களை அள்ளினாரே, நீங்க அவரை கைது செஞ்சீங்களே, பிறகு என்ன நடந்த? அப்ப அவர் சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், நான் அவரை பிடிச்சேன், ஆனா அவரு நிறைய தேவைகள் இருக்கிறதாக கஷ்டங்களை எல்லாம் முறையிட்ட உடனே நான் விட்டுட்டேன். இப்ப நபி அவர்கள் சொல்கிறார்கள், அம்மா இன்னஹு கது கதபக வசயஊது சொன்னார். அவர் பொய் சொல்லி இருக்கிறார், அவர் திரும்பியும் வருவார். உங்கள்ட்ட பொய்யை சொல்லிட்டு போயிருக்கிறார், அவர் திரும்பவும் வருவார். நபி அவங்க இப்படி சொன்னதுக்கு பின்னால நான் அடுத்த நாள் இரவு இது போல அந்த உணவுகளை பாதுகாத்து கொண்டிருக்கிற போது அதே ஆள் திரும்பவும் வந்தார். வந்து உணவுப் பொருள்களை எல்லாம் அள்ளின உடனே நான் அவரை போய் பிடிச்சு கொண்டேன். பிடிச்சி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட உன்னை நான் கொண்டு போறேன் என்று சொன்ன உடனே முதலாவது தரம் சொன்ன மாதிரி, நான் ஒரு ஏழை, கஷ்டப்பட்டவன், எனக்கு தேவைகள் இருக்குது என்று தண்ட தேவைகளை முறையிட்ட உடனே நான் விட்டுட்டேன். அப்ப நபி அவர்கள் அடுத்த நாளும் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அபூ ஹுரைராவே, மா ஃபஅல அஸீருக, இரவும் உங்கள்ட்ட கைதி வந்தாரு, பிடிச்சு வச்சிங்களே, என்ன நடந்துச்சு? அப்பவும் நான் சொன்னேன், யா ரசூலல்லாஹ், ஷக்கா ஹாஜத்தன் ஷதீதத்தன் வ இயாலன் ஃபரஹிம்துஹு ஃபஹல்லைது சபீலஹு, அவர் வறுமைய ஏழ்மையை எல்லாம் முறையிட்டாரு, எனக்கு பரிதாபமாக இருந்துச்சு, நான் இரக்கத்தில அவரை விட்டுட்டேன் என்று சொன்னேன். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அப்பவும் சொன்னார்கள், அவர் திரும்பவும் வருவார், அவர் இப்ப உங்கள்ட்ட பொய்யை சொல்லிட்டு போயிருக்கிறார். மூன்றாவது நாளும் இதே போல நடந்துச்சு. நடந்த உடனே நான் அவரை பிடிச்சிட்டேன். கடைசி தரம் நான் அவர்கிட்ட சொன்னேன், நீ வரமாட்டீங்க என்று சொல்றீங்க, திரும்ப நீ வாராய் என்ற உடனே அவர் சொன்னார், நான் உனக்கு சில வசனங்களை கற்றுத்தருகிறேன், சில சொற்களை கற்றுத்தருகிறேன், நீங்கள் அதை ஓதி வந்தால் உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும் என்று சொல்லிவிட்டார். நான் உங்களுக்கு ஒரு சில கலிமாக்களை, சில சொற்களை உங்களுக்கு நான் ஓதி கற்றுத்தருகிறேன், அதை நீங்கள் ஓதி வந்தால் உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும் என்று சொன்ன உடனே என்னென்று நான் கேட்டேன். அவர் சொன்னார், நீங்கள் தூங்க போனால் இரவுல இத அவைத்த இலா ஃபிராஷிக்க, உங்களுடைய தூங்குற இடத்துக்கு, விரிப்புக்கு நீங்க போனால் ஃபக்ர ஆயத்துல் குர்சி, ஆயத்துல் குர்சியை நீங்கள் ஓதுங்கள் என்றார். அவர் சொல்லித்தாரார். ஆயத்துல் குர்சியை ஓதி காட்டினார், முடியும் வரைக்கும் ஓதி காட்டினார். ஓதி காட்டி போட்டு அவர் சொன்னார், ஃபஇன்னக லன் யஸால அலைக மினல்லாஹி ஹாஃபிதுன் வலா யக்ரபன்னக ஷைத்தானுன் ஹத்தா துஸ்பிஹ், நீங்க இத ஓதினா, இரவுல தூங்கும் போது நீங்க இந்த ஆயத்துல் குர்சியை ஓதினால் காலை ஆகின்ற வரை, விடியும் வரைக்கும் அல்லாஹுடைய பாதுகாவலர் ஒருவர் உங்களோடு இருந்து கொண்டே இருப்பார். ஃபஇன்னக லன் யஸால அலைக மினல்லாஹி ஹாஃபிஸ், அல்லாஹ்வுடைய பாதுகாவலர் ஒருவர் உங்களோடு இருந்து கொண்டே இருப்பார். சொல்லி இரண்டாவது சொன்னார், வலா யக்ரபன்னக ஷைத்தானுன் ஹத்தா துஸ்பிஹ, காலையில விடிகிற வரைக்கும் ஷைத்தான் உங்களை நெருங்க மாட்டான் என்று சொன்னார். சொல்லி கொடுத்த உடனே ஃபஹல்லைது சபீலஹு, நான் அவரை விட்டுட்டேன். காலையில ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போன உடனே நபி கேட்கிறாங்க, மா ஃபஅல அஸீருக்கல் பாரிஹா, இரவு ஒரு கைதியை பிடிச்சிங்களே, என்ன நடந்துச்சு? அப்ப அவர் சொல்றார், யா ரசூலல்லாஹ், நான் அவரை பிடிச்சேன்னு உங்கள்ட்ட கொண்டு வரணும்ண்டு, ஆனா அவரு எனக்கு சில விஷயங்களை படிச்சு தந்தாரு, அது உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும் என்று சொன்னார். நான் அதை அவரிடம் இருந்து கற்றுக்கொண்டு அவரை விடுதலை செய்துட்டேன் என்று சொன்னேன். அப்ப அவர் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கேட்காங்க, மாஹிய, என்ன படிச்சு தந்தார் உங்களுக்கு? அப்ப நான் சொன்னேன், யா ரசூலல்லாஹ், நீங்க தூங்குறதுக்காக உங்களோட விரிப்புக்கு போனால் ஆயத்துல் குர்சியை ஓதுங்க என்று சொல்லிட்டு, அப்படி ஆயத்துல் குர்சியை நீங்க ஓதினா காலை ஆகிற வரைக்கும் அல்லாஹுடைய பாதுகாவலர் உங்களோடு இருந்து கொண்டே இருப்பார், ஷைத்தானும் உங்களை நெருங்க மாட்டான் என்று சொன்னார் என்று எனக்கு கற்றுத்தந்தார் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொன்னேன். இதை கேட்ட ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அம்மா இன்னஹு கத் சதகக வஹுவ கதூபுன், அபூ ஹுரைராவே, அவர் வளமையாகவே பொய் சொல்கிற ஒருவர் இப்போ உங்களுக்கிட்ட உண்மை சொல்லிட்டு போயிருக்கிறார் என்று சொன்னார். அம்மா இன்னஹு கத் சதகக வஹுவ கதூபுன்,
அவர் வளமையாவே பொய் சொல்ற ஆள், ஆனா இப்போ உங்கள்கிட்ட உண்மை சொல்லியிருக்கார் என்று சொல்லிவிட்டு தஅலமு மன் துகாத்திபு முந்து சயாதி லயாலின் யா அபா ஹுரைரா, அபூ ஹுரைராவே 3 தினங்களும் உங்களுக்கிட்ட ஒரு ஆள் வந்து போனாரே, இவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டுட்டு காலலா இல்ல யா ரசூலல்லாஹ் என்ற போது ஷைத்தான், அது ஷைத்தான் என்றார். புகாரில வரக்கூடிய 2311வது செய்தி. தாய்மார்களே, சகோதரிகளே, ஆயத்துல் குர்சி என்கிற ஒரு திக்ரினுடைய அந்த வசனத்தினுடைய பெருமானத்தையும் அதனுடைய அந்தஸ்தையும் இங்க நாங்க புரிஞ்சுக்கொள்வோம். இது ஒரு சிறிய வசனம், எங்கள் எல்லோருக்கும் பாடமான வசனம். ஆனாலும் பெரும்பாலும் நாங்கள் தூங்குகிற போது இந்த விடயத்தையும் கடைபிடிக்காமல் தூங்குபவர்களாகவே இருக்கிறோம். இது வெறுமனே ஒரு சம்பிரதாயத்துக்காக ஓதப்படுகிற ஒரு திக்ர், ஒரு வசனம் அல்ல. ஷைத்தானே இந்த வசனத்தில் ஓதினா ஷைத்தான் வரமாட்டான் என்று சொல்லி கொடுத்த வசனம். ஷைத்தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லும் போது எப்படி சொல்லி கொடுக்கிறான்? ஆயத்துல் குர்சியை நீங்க தூங்கும் போது உங்களுடைய விருப்பில ஓதினால் 2 விஷயம் உங்களுக்கு நடக்கும். ஒன்று, அல்லாஹுடைய பாதுகாவலர், அப்போ ஒரு மலக்கு, அல்லாஹுடைய பாதுகாவலர் விடியும் வரைக்கும் உங்களோடு இருப்பார். ஒரு மலக்கினுடைய பாதுகாப்பு. நாம வீட்டை 1க்கு 2 தரம் லொக்க இறுக்கமா பூட்டுறதால கிடைக்கிற பாதுகாப்பு அல்ல. சிசிடிவி கமராவை வச்சு எடுக்கிற பாதுகாப்பு அல்ல. அல்லது கதவுகள இடுக்குள்ளால ஏதும் வந்துடக்கூடாது என்று ஏதாவது ஒன்றை வச்சு அதை அடைச்சி எடுக்கிற பாதுகாப்பு அல்ல. அல்லாஹுடைய பாதுகாப்பு, அல்லாஹுடைய மலக்குடைய பாதுகாப்பு கிடைக்கிறது. ஷைத்தான் சொல்ற. 2வது என்ன? வலா யக்ரபன்னக ஷைத்தானுன் ஹத்தா துஸ்பிஹ, விடியும் வரைக்கும் ஷைத்தான் நெருங்க மாட்டான். ஷைத்தான் நெருங்க மாட்டான் என்று ஷைத்தானே சொல்றான். அப்ப அந்த அளவு தூரம் அந்த விக்ருனுடைய பிரயோசனம் அமைந்திருக்கிறது, இந்த துஆவினுடைய பிரயோசனம் அமைந்திருக்கிறது, இந்த வசனத்தினுடைய பிரயோசனம் அமைந்திருக்கிறது என்பதை பார்க்க. உண்மையில இதுல எங்கட சிறிய பிள்ளைகளையும் கூட நாம் கண்டிப்பாக உறங்கச் செல்கிற போது இந்த திக்ருகளை பாடமில்லாவிட்டாலும் பார்த்து ஓதிவிட்டாவது அவர்களை உறங்க வைக்க வேண்டும். சில போது அவர்களுடைய வயதிற்கு பாடமாக்கலாம் அல்லது பாடமாக்கி மறந்திருக்கலாம். ஆனாலும் பார்த்து ஓத தெரிந்திருக்கும். அந்த வசனம் சூரத்துல் பக்ராவில் இருக்கிறது, அதை எடுத்து கொடுத்தால் அதை அவர்கள் ஓதுவார்கள். அது பாதுகாப்பு. இங்க நாங்க எங்கட தூக்கத்துக்காக நாங்கள் செய்கிற ஒரு மிகப்பெரிய இன்சூரன்ஸ், ஒரு காப்புறுதி. மனிதனுடைய காப்புறுதி அல்ல, மனிதன் வழங்குகிற பாதுகாப்பு அல்ல, மனிதன் வழங்குகிற உத்தரவாதம் அல்ல, அல்லாஹ்வுடைய உத்தரவாதம். அப்ப அல்லாஹ்வுடைய பாதுகாப்புக்கு உத்தரவாதத்தை நாம் வழங்கிவிட்டு உறங்கச் சென்றால் உறக்கத்தின் போது முழுமையான ஒரு நிம்மதியான தூக்கம் இருக்கும். ஏன்? அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இருக்கிறது. நிம்மதியாக உறங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். எந்தவித ஆபத்துக்களும் ஏற்படாமலும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும். எனவே திக்ரினுடைய பாதுகாப்பை தான் இங்கு நாங்கள் புரிந்து கொள்கிறோம். திக்ரினுடைய பாதுகாப்பு. எனவே திக்ர்கள் என்பது வெறுமனே சம்பிரதாயத்திற்காக செய்யப்படுபவை அல்ல, சம்பிரதாயத்துக்காக ஓதப்படுபவைகள் அல்ல. அவை ஒவ்வொன்றுக்கு பின்னாலும் ஒரு பெரும் ரகசியம், பெரும் ஒரு நன்மை, ஒரு பெரும் பாதுகாப்பு இருக்கிறது என்பதை இங்கு கண்டிப்பாக நாங்கள் புரிந்து கொள்ள முடிகிறது. அது மாத்திரமல்ல, சில போது திக்ர்கள் எங்களுடைய உடல் வலியையும், நாம் உடல் ரீதியாக சந்திக்கக்கூடிய பிணிகளையும், நாம் அன்றாட வாழ்வில் எதிர்கொள்ளக்கூடிய கஷ்டங்கள், வலிகளையும் இந்த திக்ர்கள் நீக்கி வைக்கிறது என்பதையும் ஹதீஸ்களில் நாங்கள் பார்க்கலாம். புகாரியில வரக்கூடிய செய்தியில அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களோடு சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி. ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடம் அவருடைய கணவர் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் வீட்டு வேலைகளை தனியாக செய்கிறீர்கள், அதனால் உங்களுடைய கைகள் மரத்து போய் உங்களுடைய உடல்கள் எல்லாம் கஷ்டப்படுகின்றன. எனவே உங்களுடைய தந்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே யுத்தங்களிலே பிடிபட்ட கைதிகள் கொண்டு வரப்பட்டிருக்கிறார். அவர்களில் ஒரு கைதியை அடிமையாக நீங்கள் பெற்று வந்தால் நாம் அவரை நம்முடைய வீட்டில வேலைக்காக வச்சு கொள்ளலாம். அப்ப நீங்க வீட்டு வேலைகளுக்காக கஷ்டப்பட தேவையில்லை, உங்களுடைய உடல் நோவினைப்படாது,
நீங்கள் ஓரளவுக்கு ஒரு ராகத்தாக உங்களுடைய வேலைகளை செய்து கொள்ளலாம், தந்தையிடம் போய் அதை பெற்று வாருங்கள் என்று அனுப்பி வைக்கிறார். மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தந்தை இடத்துல சந்திக்கிறதுக்காக போறாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலே இல்ல. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்துல விசாரிக்கிறார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே போயிருக்கிறாங்க என்ற தகவல் சொல்லப்படுது. உடனே அதை கேட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. நபி அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்கு வருகிறார்கள். வந்தபோது இப்படி உங்களுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டுக்கு வந்துட்டு போறாங்க என்ற செய்தியை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னதும் இது இரவுல நடக்குது. உடனடியாக நபி அவர்கள் தன்னுடைய மகளுடைய வீட்டுக்கு வாராங்க. அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களோட அவருடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வாழ்கிறார்கள். அந்த வீட்டுக்கு வாராங்க. வந்தபோது 2 பேரும் தூங்குறதுக்காக தங்களுடைய விரிப்பை விரிச்சு தூங்குறதுக்கு ரெடி ஆயிட்டான். நபி அவர்கள் இரவுல வந்து கதவை தட்டி சலாம் சொல்லி நபி அவர்கள் வாரத்தை கண்டவுடனே 2 பேரும் எழுந்திருக்க முயற்சித்தாங்க. ஏன் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வாராங்க, வாப்பா வாராங்க என்று மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா எழும்புறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், எழும்பாதங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த விரிப்புல போய் உட்கார்ந்து விட்டு தன்னுடைய மகளிடத்துல கேட்கிறாங்க, மகளே, நீங்கள் என்னை தேடி வீட்டுக்கு வந்து போனதாக எனக்கு செய்தி கிடைத்தது, என்ன காரணத்திற்காக, என்ன தேவைக்காக வந்தீர்கள்? அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், தந்தையே, வீட்டு வேலைகளை நான் மாத்திரம்தான் தனிமையாக செய்கிறேன். அதால தண்ணீர் இறைப்பது, தண்ணீரலை இழுத்து கொண்டு வருவதெல்லாம் கஷ்டமாக இருக்கிறது. கை கால்கள் எல்லாம் மரத்து போய் அப்படியே சொரசொரப்பாகிவிட்டது, கஷ்டமாக இருக்கிறது. ஒரு அடிமையை, ஒரு கைதியை அடிமையாக தந்தால் எனக்கு உதவியாக இருக்கும், அதை பெறுவதற்காகத்தான் நான் வந்தேன் என்று சொன்னார். நியாயமான ஒரு கோரிக்கை. ஆனால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை கேட்டு விட்டு சொன்னார்கள், நான் அதை உங்களுக்கு தரமாட்டேன். கைதிகள் இருக்கிறார்கள், ஆனாலும் அதை உங்களுக்கு தர முடியாது. அதுக்கு பதிலாக உங்களுடைய இந்த கஷ்டத்தை நீக்கக்கூடிய, நீங்கள் படுகின்ற இந்த சிரமத்தில் இருந்து உங்களுக்கு ஒரு விடுதலையை தரக்கூடிய ஒரு விடயத்தை உங்களுக்கு நான் கற்றுத்தருகிறேன். அது நீங்கள் எதிர்பார்த்த அந்த அடிமை, அந்த வேலைக்காரரை விடவும் சிறந்தது என்று சொல்லிவிட்டு நீங்கள் உறங்குவதற்காக உங்களுடைய விரிப்புக்கு வந்துவிட்டால் சுப்ஹானல்லாஹ் என்று 33 தடவையும், அல்ஹம்துலில்லாஹ் என்று 33 தடவையும், அல்லாஹு அக்பர் என்று 34 தடவையும் கூறுங்கள் என்று சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய்விட்டார். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய குடும்ப, கணவன், மனைவி, பிள்ளைகள், இவர்களுடைய குடும்பத்தினுடைய தேவை என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு கொடுத்த தீர்வு என்ன? அவருடைய தேவை என்பது வேறு, அவர்கள் வழங்கிய தீர்வு என்பது வேறு. குடும்ப வாழ்க்கையில வீட்டு வேலைகளை செய்யறதால உடம்புல வலி, கஷ்டம், நோவு என்கிற அந்த வீட்டு வேலைகளால வரக்கூடிய களைப்பையும் கஷ்டத்தையும் நாம் அறிந்திருக்கிறோம், உணர்ந்திருக்கிறோம். அதற்கு ஒரு விடுதலையை தான் மகள் தந்தையிடத்தில் கேட்கிறார்கள். அதற்குரிய உண்மையான தீர்வு என்ன? ஒரு கைதியை, ஒரு அடிமையை வேலைக்காக வைத்துக் கொண்டால் இவருடைய வேலை பளு, வேலையினுடைய சுமைகள் குறையும், அவர் வளமையாக அடைகின்ற அந்த கஷ்டங்கள் இல்லாமல் அவருடைய அன்றாட வாழ்வு போய் சேரும். இதுதான் அதற்குரிய தீர்வு. அதற்காக அவருடைய வேலையை செய்யக்கூடிய இன்னொரு ஆள் வளம் தேவை. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கிய தீர்வு என்பது ஒரு ஆன்மீக ரீதியான, அவர்கள் வழங்கிய தீர்வு வித்தியாசமான. அவர்கள் படித்து கொடுத்தது சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்ற திக்ரை சொல்லுங்கள். சொல்லிவிட்டு நீங்கள் எதிர்பார்க்கின்ற அந்த வேலை செய்கின்றவரை விடவும் இது சிறந்தது என்கிறார். வேலைக்கு நிகரானது என்று சொல்லவில்லை, அதை விடவும் சிறந்தது. எனவே இங்குதான் அன்றாடம் ஒரு மனிதன் தன்னுடைய வேலை பளுக்களின் காரணமாக அடையக்கூடிய உடல் வலியையும் அவன் சந்திக்கிற கஷ்டங்களுக்குமான ஒரு நிவாரணத்தை, ஒரு தீர்வை ஒரு திக்ரால் வழங்க முடியுமாக இருந்தால் அந்த திக்ருடைய பெருமானம், அந்தஸ்து, அதனுடைய நன்மை என்ன என்பதை இங்கு நாங்கள் மிக அழகாக புரிந்து கொள்வோம். எனவே எந்த அம்சமும் இந்த திக்ர்களுக்கு பின்னால், அதனால் தான் இஸ்லாம் அல்லாஹுவை எப்போதும் திக்ரோடு நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்கிறது.
ரசூலுல்லாஹி அலைஹி சொன்னார்கள், லா யஸாலு லிசானுக ரதபன் பிதிக்ரில்லாஹ், உன்னுடைய நாவு அல்லாஹ்வுடைய திக்ரில் நனைந்ததாக திளைத்ததாக இருக்கட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எப்போதும் அந்த திக்ரோடு வாழ்வது என்பது நம்முடைய வாழ்க்கைக்காக நாம் செய்து கொள்கின்ற ஒரு சிறந்த பாதுகாப்பாகவும் காப்புறுதியாகவும் அமைந்திருக்கிறது என்ற ஒரு பார்வை நமக்கு கண்டிப்பாக தேவை. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கரஅ ஆகிரல் ஆயத்தைனி மின் சூரத்தில் பக்கரத்தி ஃபீ லைலத்தின் கஃபதா, யார் சூரா பக்கராவினுடைய கடைசி 2 வசனங்களையும் ஓர் இரவில் ஓதுகிறாரோ அந்த 2 வசனங்களும் அவருக்கு அன்றைய இரவிற்கு போதுமான, அன்றைய இரவுல அவருக்கு என்ன விஷயங்கள் தேவையோ அதற்கு அந்த 2 வசனங்களும் போதும். எது? சூரத்துல் பக்கராவினுடைய கடைசி 2 வசனங்கள், ஆமனர் ரசூலு பிமா உன்சில இலைஹி என்று தொடங்கக்கூடிய அந்த வசனம். எனவே இந்த திக்ருகள் என்பது ஒரு மோமினுடைய வாழ்க்கையில் ஒரு பெரும் பங்களிப்பை, ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் என்பதை இந்த செய்திகளின் ஊடாக எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இவைகள் மாத்திரமல்ல, பொதுவாகவே நாம் செய்யக்கூடிய எல்லா திக்ருகளுக்கு பின்னாலும் இப்படியான நன்மைகள், பாதுகாப்புகள் இருக்கு. ரசூலுல்லாஹி அலைஹி சொன்னார்கள், சய்யிதுல் இஸ்திக்பார், இஸ்திக்பார்களின் தலையாய திக்ர் என்று சொல்கின்ற அந்த சய்யிதுல் இஸ்திக்பாரை யார் காலையில் ஓதுகிறாரோ அவர் மாலையாவதற்குள் மரணித்தால் அவர் சொர்க்கம் நுழைவார். மாலையில் ஓதி காலையாவதற்குள் அவர் மரணித்தால் அவர் சொர்க்கம் கிடைக்கும். ஒரு திக்ர், அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த ஹலக்தனி வ அன அப்துக் வ அன அலா அஹ்திக் வ வஅதிக மஸ்ததஅது அஊது பிக மின் ஷர்ரி மா ஸனஅது அபூஉ லக பிநிஅமதிக அலைய வ அபூஉ பிதம்பி ஃபக்ஃபிர்லி ஃபஇன்னஹு லா யக்ஃபிரு ஸுனூப இல்லா அன்த். எல்லோராலும் பாடமாக்க முடியுமான, நாம் பாடமாக்கி வைத்திருக்கின்ற திக்ர். எனவே இந்த திக்ரனுடைய நன்மை என்ன? காலையில் ஒருவர் ஓதினால் மாலையாவதற்குள் அவர் மரணித்தால் அவர் இவ்வளவு தூரம் அல்லாஹு தஆலா இந்த திக்ர்களுக்கு பின்னால் பல விடயங்களை மறைத்து வைத்திருக்கிறான், அல்லது பல நன்மைகளை அல்லாஹு தஆலா இந்த திக்ர்களுக்கு பின்னால் சொல்லிக் கொண்டிருக்கிறான் என்பதை இந்த செய்திகள் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றன என்பதை இந்த விடயங்களின் மூலமாக நாங்கள் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, நாம் இந்த திக்ர்கள் விஷயத்திலே எந்த அளவு தூரம் அதை கடைபிடிப்பவர்களாக இருக்கிறோம் என்ற கேள்வியை நாம் நமக்குள் கேட்க வேண்டி இருக்கிறது. முதலாவது, நாம் தினமும் காலை மாலை திக்ருகளை தவறாமல் ஓதி வருபவர்களாக முதலாவது இருக்கவும். சாதாரணமாக எங்களுடைய வீடுகளிலே அந்த திக்ருகளை ஓதுவதற்கான சிறிய துஆ கிதாபுகள் இருக்கின்றன. ஹிஸ்னுல் முஸ்லிம் என்ற ஒரு கிதாப் இருக்கிறது. அதிலே காலையில் ஓத வேண்டிய திக்ருகள் என்றும் அதே திக்ருகளை மாலையில் ஓதுவ வேண்டும் சில மாற்றங்களோடு. எனவே நாம் காலையில் ஓத வேண்டிய திக்ருகளை சுபஹ் தொழுகைக்கு பின்னால் நாம் அந்த காலை திக்ருகளை ஓதினால் அந்த திக்ருகளுக்குள்ளால் நிறைய நன்மைகள் இருக்கிறது. அது மாலை வரைக்கும் எங்களுக்குரிய பாதுகாப்பை, உத்தரவாதத்தை, காப்புறுதியை வழங்கும். மாலையில் நாம் அந்த திக்ரை ஓதினால் காலை வரைக்கும் அது நமக்குரிய பாதுகாப்பு. எனவே நான் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறேன், எந்த நோய் நொடிகளும் எனக்கு கிடையாது, எல்லா பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் நான் செய்திருக்கிறேன், காப்புறுதியும் செய்திருக்கிறேன் என்று நாம் உலகத்திலே உள்ள விடயங்களை வைத்துத்தான் பாதுகாப்பை செய்திருப்போம். ஆனால் நாம் செய்ய வேண்டிய பாதுகாப்பு என்பது ஆன்மீக பாதுகாப்பு, அல்லாஹுடைய காப்புறுதி. அவனிடத்தில் இருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைப்பதற்குரிய உத்தரவாதத்தில் தான் நாம் கூடுதல் நம்பிக்கை வைக்க வேண்டும். எனவே நாம் சில போது இந்த காலை மாலை திக்ர்களிலே பெரும்பாலும் அலட்சியமாகத்தான் இருக்கு. பெரும்பாலான வீடுகளிலே நாம் அவதானித்தால் இந்த காலை மாலை திக்ர்கள் ஓதுவது என்பதே கிடையாது. காலை மாலை திக்ர்கள் என்பது கண்டிப்பாக ஓதப்பட வேண்டும். அது எங்களுக்காகவே நாம் செய்து கொள்கிற ஒரு பெரும் பாதுகாப்பு. உலமாக்களிடம், படித்தவர்களிடம் நீங்கள் அதை உலமாக்களிடம் கேட்டால் என்னென்ன திக்ர்களை ஓத வேண்டும் என்று அழகாக நமக்கு சொல்லி தருவார்கள். அதை நாம் ஓதிக்கொள்ளவும். சிலது 3 தடவைகள், சிலது 5
4 தடவைகள் ஓத வேண்டிய திக்ர்கள் இருக்கிறது. அதுபோல இரண்டாவது சந்தந்த சந்தர்ப்பங்களில் ஓத வேண்டிய திக்ர்களையும் நாம் விட்டுவிடக் கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதர் தன்னுடைய இயற்கை தேவையை கழிப்பதற்காக கழிவறைக்குள் போகிற போது அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹுபுதி வல் ஹபாயிதி என்று ஓதுமாறு சொன்னார்கள். ஏன்? கெட்ட ஷைத்தான்கள், கெட்ட ஜின்கள் அப்படியான அசுத்தமான இடங்களில் இருக்கும், அதிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறோம். அதான் அந்த துஆவினுடைய கருத்து. ஷைத்தான்கள், கெட்ட ஜின்கள் அந்த அசுத்தங்களுக்குள் இருக்கும், அதிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறோம். எனவே அது ஒரு சம்பிரதாயமான திக்ர் அல்ல. நாம் அந்த இடத்தில் இருக்கும் வரைக்கும் நமக்கு ஆபத்து ஏற்பட விடாமல் பாதுகாப்புக்காக துஆ செய்து விட்டு செல்லும். இப்படி ஒவ்வொன்றுக்கு பின்னாலும் அந்தந்த சந்தர்ப்பங்களில் நாங்கள் ஓத வேண்டிய திக்ர்களை கண்டிப்பாக நாம் ஓதுவதை வழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். இது நமக்காக நாம் செய்ய வேண்டிய ஒரு பெரும் பாதுகாப்பு ஏற்பாடாக இருக்கு. அதே போன்றுதான் நாம் எப்படி இந்த திக்ர்களை, ஔராதுகளை ஓதிக்கொள்கிறோம், அது போன்று எங்களுடைய வீடுகளில் எங்களுடைய பிள்ளைகளையும் இந்த திக்ர்களை தொடர்ச்சியாக ஓதி வருவதற்கு அவர்களை இந்த வயதில் இருந்து நாங்கள் பழக்கப்படுத்திக் கொள்ளும். அதை ஓதாமல் தூங்கக்கூடாது என்கிற ஒரு கட்டுப்பாடு நம்முடைய இல்லங்களில் இருக்க வேண்டும். பாடமாக்கவில்லையா, பார்த்து ஓதுங்க. துஆ கிதாப அல்லது குர்ஆன்ல வரக்கூடிய அந்த வசனத்தை பார்த்து ஓதிவிட்டுத்தான் அதை தூங்கச் செல்ல வேண்டும். இது கட்டாயம் என்பதை பிள்ளைகளுக்கு நாங்கள் சிறு வயதில் இருந்தே உணர்த்த வேண்டும். இன்றைக்கு அந்த நிலையை நாங்க பெரிய ஆக்கள்கிட்டையும் காண வந்தமா, லேட் நைட் வாரது, சாப்பிட்டாச்சு, ஆள் உடம்பு டயர்ட், அப்படியே போய் விழுந்து தூங்கியாச்சு. இப்ப நாம தூங்கினா அந்த தூக்கம் என்றது ஒரு மரணம். தூங்கும் போது என்ன துஆ ஓதுறோம்? அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வஹ், யா அல்லாஹ் உன்னுடைய பெயரால் நான் தூங்குகிறேன் என்று ஓதல்ல. அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து, நான் மௌத்தா போறேன் என்று தான் ஓதுறோம். உன்னுடைய பெயரால் நான் அனாமு என்று ஓதல்ல. பிஸ்மிக அல்லாஹும்ம அனாமு என்று ஓதல்ல. என்று ஓதல். அமூத்து வஹ், நான் மௌத்தா போறேன், நான் விழித்தெழுகிறேன் என்றுதான் ஓதுறோம். எனவே அது மரணம். அப்ப அந்த மரணத்தின் போது நாங்கள் துஆவை ஓதிட்டு போனால் அந்த தூக்கமே மரணமாக மாறினாலும் நமக்கு பாதுகாப்பு இருக்கு, நமக்கு வெற்றி இருக்கு. காலையில எழும்பினா அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானி பஅதமா அமாத்தனி என்றுதான் ஓதுறோம். என்ன தூங்க வச்சதுக்கு பின்னால விழித்தெழச் செய்த அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் என்று ஓதல்ல. அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானி பாதமா அமாத்தன், மரணிக்க செய்ததுக்கு பின்னால் எனக்கு உயிர் தந்தவனுக்கே எல்லா புகழும் என்றுதான் சொல்லும். ஏன்? அந்த தூக்கம் என்பது ஒரு மரணம். விழிப்பு என்பது மீண்டும் நமக்கு உயிர் கிடைப்பதை போன்றது. தூங்கும் போது 5 அவர் 6 மணித்தியாலங்கள் தூங்குறோம், எந்த உணர்வும் நமக்கு கிடையாது, என்ன நடக்குது என்பதே நமக்கு தெரியாது. இது எங்களுக்கு ஒரு மௌத்தை, மரணத்தை நினைவு கூறுவதுதான் அந்த உறக்கம். எனவே அந்த உறக்கத்திற்கு நாங்கள் சொல்வது மரணம் தான். அப்படித்தான் பிரார்த்தனையும் செய்யும். எனவே இந்த திக்ரோடு நாம் உறங்குவதும், திக்ரோடு எழுவதும், திக்ரோடு வாழ்வதும் அதுதான் அல்லாஹு தஆலா ஒரு மனிதனிடத்திலே எதிர்பார்க்கக்கூடிய அம்சங்களாக இருக்கின்றன. எனவே நாம் இதுகால வரை இந்த விடயங்களில் அலட்சியமாக, கவனஈனமாக இருந்தாலும் இனி இந்த திக்ர்களை நாம் தொடர்ச்சியாக ஓதி வருவதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். குறிப்பாக காலை மாலை திக்ர்களை ஓதுவது. ஒவ்வொரு தொழுகைகளுக்கு பின்னாலும் ஓத வேண்டிய திக்ர்கள் இருக்கிறது. அந்தந்த சந்தர்ப்பங்களில் ஓத வேண்டிய சந்தர்ப்ப திக்ர்கள், துஆக்கள் இருக்கின்றன. அதை மனப்பாடம் செய்ய முடியுமாக இருந்தால் மனப்பாடம் செய்வது, இல்லாவிட்டால் அதை அடையாளப்படுத்தி அந்தந்த உரிய நேரங்களில் நாங்கள் பார்த்து ஓதுவது போல எங்களுடைய வீடுகளிலும் அதை நாம் பழக்கத்திற்கு கொண்டு வருவதற்கு முயற்சிக்க வேண்டும். அதனுடைய முக்கியத்துவத்தையும் பெருமானத்தையும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதுதான் அவர்கள் மரணம் வரைக்கும் கடைபிடிக்கிற அம்சங்களாக இருக்கும். இந்த விடயங்கள் 40 வயசுக்கு பின்னால மாறுறல். இப்ப சொல்லி கொடுத்தா மூத்து வரைக்கும் அதை அவர் கடைபிடிப்பார். யாருக்கு நன்மை போகும்? அதை கடைபிடிக்குமாறு வழிகாட்டிய, ஆர்வமூட்டிய, படிச்சு கொடுத்த பெற்றோருக்கு அதனுடைய நன்மை போகும். எனவே இது அற்பமான புள்ள படுக்க போகக்குள்ள நான் கேட்போம், பாடமெல்லாம் படிச்சியா, ஹோம்ஒர்க் எல்லாம் செஞ்சிட்டியா, நாளைக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி, இதைத்தான் கேட்கிறோமே தவிர துஆ ஓதினியா, திக்ர் செஞ்சியா என்று கேட்கறது இல்லை. அந்த அளவு தூரம்தான் நாங்கள் இந்த திக்ரை மாற்றி வைத்திருக்கோம், பெருமானம் இல்லாத ஒன்றா. ஆனால் பிள்ளை காலையில இழுத்தெழுமாண்டு சுவர் கிடையாது, நாம எழும்புவமாண்டும் உத்தரவாதம் கிடையாது. எனவே அதற்குரிய உத்தரவாதங்களை, பாதுகாப்புகளை நமக்கு தருவது இந்த திக்ர்களாக இருக்கின்றன. எனவே
அதனுடைய முக்கியத்துவத்தை, பெருமானத்தை நாங்கள் உணர்ந்து இந்த சந்தர்ப்பங்களிலும் இதை கடைபிடிப்பவர்களாக நாங்கள் மாற வேண்டும். அல்லாஹு தாலா அதன் மூலமாக அவனை நினைவு கூறக்கூடிய நாவுகளாக, எப்போதும் அவனுடைய திக்ரில் திளைத்திருக்கக்கூடிய நாவுகளாக எங்களை அல்லாஹு தாலா கபூல் செய்து கொள்வானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.